நாட்டின் வலுசக்தி இறையாண்மையை அரசாங்கம் எப்போதும் பாதுகாத்து வருவதாகவும் எந்தவொரு சூழ்நிலையிலும் மின்சாரத்துறையை தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற மின்சாரத்துறையில் புதிய மறுசீரமைப்புகள் குறித்த முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி, தேசிய பாதுகாப்பு மற்றும் இறைமைக்காக வலுசக்தி இறையாண்மையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நிலைப்பாடு எனவும் மின்சாரத்துறையின் நிறுவன கட்டமைப்பில் உள்ள குழப்ப நிலையை தீர்த்து முறையான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதே அரசாங்கத்தின் தேவை என்றும் அவர் கூறினார். மின்சாரத்துறையின் செயல்திறனை அதிகரிப்பதன் மூலம் புதிய மாற்றத்துக்கு ஒரு புதிய நிறுவன கட்டமைப்பு அவசியம் என்று சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக பழைய கட்டமைப்பு இனிமேல் போதுமானதாக இல்லை எனவும் புதிய கட்டமைப்பின் அவசியத்தை யாரும் மறக்க முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நிறுவனங்கள் அதன் ஊழியர்களுக்காக அன்றி நாட்டிற்காகவும் பொதுமக்களுக்காகவும் உள்ளன என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி மிகவும் செயற்திட்டத்துடன் தொடர்ச்சியாகவும் நியாயமான விலையிலும் நுகர்வோரின் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய முடிந்தால் அது அரசாங்கத்துக்கும் ஊழியர்களுக்கும் கிடைத்த வெற்றியாகும் என சுட்டிக்காட்டினார்.